அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பா பாருங்கள், நம்ம சென்னையில் வந்து ஆக்டிங் டியூட்டி எடுக்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துன்னு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எப்படி கமிஷன்லாம் கொடுக்கணும், என்னென்ன டியூட்டிக்கு எவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு அதோட டேரிஃப் பற்றி பேச போகிறோம். அப்புறம் ஒரு சில நண்பர்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டியூட்டி எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி ஆக்டிங் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பின்னால் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்கு டேரிஃபு அப்புறம் நம்ம கமிஷன் எப்படி கொடுக்குறதுன்றது ஒரு சிலர் தான் தெரியாது. இது வரைக்கும் நம்ம டியூட்டி எடுத்ததை பற்றி தான் பேசியிருப்போம். டியூட்டி முடித்தவொடனே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ டியூட்டிக்கு போனவுடனே வீடியோ போட்டிருப்பீங்களா, அதுலேருந்து கரெக்டாக 1 ஹவருக்கு வந்து டைமிங் ஆட் ஆகிட்ருக்கோம். 4 hours வந்து ஒரு பேக்கேஜ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4 hoursன்றது பேசிக். அது நீங்கள் 1 hourல முடிஞ்சாலும் ஓகே, அரை மணி நேரத்தில் ஓகே, 3 hours 45 minutesல முடிஞ்சாலும் 4 hours தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 4 hoursன்றது அது பேசிக்கு, ஓகேங்களா. அப்புறம் அடிஷ்னல் சார்ஜை பற்றி இப்போ பேசணும். அடிஷ்னல்னால் இப்போ சப்போஸ் 5 நிமிஷம் ஓடிச்சு, எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஓடிச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம். நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து 1 hourன்றது நீங்கள் 15 minutes வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் டைம். 10 minutesலேருந்து 15 minutes. இப்போது கரெக்டாக ஒரு 10 o'clock எடுக்கிறீங்கன்னா 11, 12, 1, 2 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours கணக்கு வந்துடும். 2 o'clockலேருந்து 2:15க்கு மேலே போச்சுன்னா அது அடிஷ்னல் ஹவரில் கணக்காயிடும், ஓகேங்களா. அவங்களுக்கும் தெரியும், கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியும் டைமிங் பற்றி, ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் இங்கே போகணுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும், ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து இல்லை 5 minutesக்குலாம் இவ்வளோ காசு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சார் இப்போ முடிஞ்சு நான் போகிறது வரைக்கும் எனக்கு 1 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா 1/4 மணி நேரம் ஆனாலும் காசு தான், ஓகேங்களா. அதே மாதிரி காலையில் வந்து நீங்கள் 5:45க்கெலாம் வராது, 5:30 வரும், 5:15 வரும், அதுக்குள்ளே தான் வரும், ஓகேங்களா. அதுக்கு வந்ததுன்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அது எதுக்குன்னா நீங்கள் காலைல சாப்பிடாமல் வருவீங்கள, அதுக்கு அந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் அமௌண்ட்டு. அப்புறம் வந்து நைட்டில் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணும்போது 10 o'clock மேலே போனால் எல்லாருமே சொல்லுவாங்க 10 o'clock மேலே போயிடுச்சுன்னா 100 rupees சேர்த்து வாங்கிக்கிங்கன்னு. ஆனால் 10, 15, 10, 10 இதுக்கு மேலே போச்சுன்னா தான் அந்த 100 rupees ஆட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லோ பண்ணி ஓட்டிங்க, ஏன்னா எடுத்த இடத்துல தான் விட போகிறீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. இப்போ என்னடா ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் நம்ம 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமே அப்படி தான் நினைப்பாங்க கஸ்டமரை பொறுத்த வரைக்கும். அந்த 100 ரூபா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு வந்து லேட் நைட்டில் விடுறதால நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது சாப்பிட்டு போவீங்கன்றதுக்காக தான் அந்த 100 rupees. ஸோ நைட் சார்ஜுன்றது உங்களுக்கு டீ சாப்பிட, டின்னர் சாப்பிட லேட் ஆகிடுச்சுன்னா 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா எல்லாேருக்கும் பசி தான் செய்யும். அதுக்காக தான் அந்த 100 rupees, ஓகேங்களா. அதே மாதிரி மார்னிங் வந்து நீங்கள் 5:30 கிளம்பி வந்தீங்கன்னா காலிலேருந்து நீங்கள் வண்டி ஓட்டினாலும் அந்த 8 o'clock பசி எடுக்க தான் செய்யும். அதுக்காக தான் அந்த 100 rupees எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டி போனீங்கன்னா அதுக்கு ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவுட் ஆஃப் சிட்டி போனாங்கன்னா உடனே வரமாட்டாங்க. அதுக்கு நம்ம டீ சாப்பிட எதனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. அதனால் நம்ம காசு செலவு பண்ணிட்டு நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிக்க வேண்டாம். 100 rupees கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. நீங்கள் வாய்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் க்ளோசிங் வாய்ஸ் போட்டால் தான் இந்த டேரிஃப்லாம் ஆட் ஆகும். அதேமாதிரி ஓப்பனிங் வாய்ஸு கரெக்ட் டைமுக்கு போட்டிங்கன்னா தான் இந்த அமௌண்ட்லாம் ஆட் ஆகும். இல்லை நான் இத்தனை மணிக்கு வந்தேன்ட்டு அந்த கஸ்டமர்கிட்ட பிரச்சனை தான் வரும், ஓகேங்களா. அதனால் பார்த்து தெளிவாக டியூட்டி எடுத்து சம்பாரிச்சிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேரிஃப் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச உடனே நம்ம வந்து 10% எந்த டியூட்டியாக இருந்தாலும் 10% நம்ம கமிஷன் கொடுத்தே ஆகணும். ஒரு சில கஸ்டமர் வேண்டான்றாங்க, ஒரு சில ஆக்டிங் டியூட்டி கொடுக்குறவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அந்த டியூட்டிக்கு நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. அவங்களே வித்தவுட் சிசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஓன் காராக இருக்கலாம், அவங்களோட டியூட்டியாக இருக்கலாம். அதனால் வேண்டாம், கமிஷன் வேணாம், டியூட்டி மூவ் ஆனால் மட்டும் போகிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையில்லை, ஓகேங்களா. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.